அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னேரி என்ற கிராமத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இல்லை, பலிபீடம் தான் இருக்குது. நந்தி தேவர் இருக்கார். நந்தி தேவருக்கு தனி மண்டபமும் இருக்குது. இப்போ வாங்க நம்ம கோயிலை சுற்றி வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர், அம்மன் ஸ்ரீ ஆனந்தவல்லி. வலது சைடு பார்த்திங்கன்னா மூலவர் சன்னதி இருக்குது. அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துடலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான் இது. இங்கே வந்து விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள். இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா சிவனை பூஜிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முனிவர் போன்ற உருவத்தில் இருக்கிறது வந்து கண்டராதித்தர் சோழர்னும், அவருக்கு அருகில் இருக்கிறவங்க வந்து சோழ அரசி செம்பியன் மாதேவியர்னு சொல்கிறாங்க. சிறுவன் போன்ற உருவத்தில் இருக்கிறது உத்தம சோழனாக இருக்கலாம் அப்படின்னு வந்து வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் எல்லவெட்டி ஒன்று தொலைதூர கிராமத்தில் மக்கள் வந்து ஏதோ காரணமே தெரியாத ஒரு அறியப்படாத காரணங்களால் வந்து மக்கள் வந்து அழிஞ்சிட்டே வந்திருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பயணி வந்து ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு இந்த கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லி. அப்போ அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, விபூதி வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சிவன் கோவிலுக்கு வந்து வணங்கியிருக்காங்க. வணங்கிட்டு சிவபெருமானுடைய திருநாமத்தை வந்து உச்சரித்து அந்த விபூதியை வந்து திரும்ப பெற்று அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த விபூதி பிரசாதத்தை அவங்க ஊர் முழுக்க தெளிச்சிருக்காங்க. தெளித்த பிறகு அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்தாங்க. வாங்க நம்ம கோயிலை சுற்றி வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தான் அபிஷேகத்துக்கு தேவையான தண்ணிலாம் வந்து எடுக்கிறாங்க. கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது வலது சைடில் வந்து நவகிரகம் இருக்குது. நவகிரகத்தை நம்ம இப்போ சுற்றி வரலாம். இன்னைக்கு வந்து பிரதோஷம், அதனால் வந்து நந்தி தேவருக்கு வந்து அபிஷேகம் நடக்குது. அபிஷேகத்தை பாருங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலிருந்து சுங்குவாச்சத்திரம் போகிற வழியில் தென்னேரி என்ற கிராமத்தில் தான் இருக்குது. நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அன்னாபிஷேகத்துக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பூஜைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நந்தி தேவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உற்சவரை வந்து நந்தி தேவர் பக்கத்தில் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நந்தி தேவருக்கும் உற்சவருக்கும் தீபாராதனை காமிச்ச பிறகு இப்போ வந்து உற்சவர் வந்து கோவிலை வந்து சுற்றி வர போகிறாரு. கோவிலை சுற்றி வந்த பிறகு உற்சவருக்கு இப்போ ஆரத்தி காட்டுறாங்க. மூலவர் சன்னதிக்கு உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஆனந்தவல்லி அம்மையார் இருக்காங்க. மூலவர் ஸ்ரீ ஆபட் சகாயேஸ்வரர். ஆனந்தத்தை அள்ளித்தரும் இறைவனை காண உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வாங்க. நன்றி, வணக்கம்.